ஒரு அந்நிய பெண்ணோடு இரவு முழுக்க ஆபாசமாக பேசிக் கொண்டிருக்கிறாய், காதலின் பெயரால் தொலைந்து கொண்டிருக்கிறாய். அந்த நேரம் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்சிகு அல்லதி கலா அலைஹல் மௌத வயுர்சிலுல் உக்ரா இலா அஜலின் முஸம்மா. யாருக்கு நாங்கள் தவணையை தீர்ப்பளித்து விட்டோமோ அவர்களையும் மரண தூக்கத்திற்காக செல்பவர்களுடைய உயிர்களையும் நாங்கள் கைப்பற்றிக் கொள்ளுகிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. உன்னுடைய இரவு முழுக்க பின்னிரவெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக அல்லாஹ் ஹராமாக்கிய அந்நிய பெண்களுடனான உறவோடு இருந்து விட்டு நீ அந்த இரவு கண்ணசைக்கிற பொழுது, அந்த இரவு உன்னுடைய கண்கள் மூடப்படுகிற வேளையில், அந்த இரவு உன்னுடைய மரணத்தின் வேளையாக இருந்தால், உன்னிடத்தில் மலக்குல் மௌத் வருகிற தவணையாக இருந்தால், உன்னுடைய சக்கராத், உன்னுடைய உடம்பு துடித்து அடங்குகிற, யாரும் உதவி செய்ய முடியாத, யாருடைய உதவியையும் அழைப்பையும் கேட்க முடியாத அந்த சக்கராத்துடைய வேதனையை, உடம்பெல்லாம் நொறுங்கி போகிற, உடலின் நாடி நாளங்களில் எல்லாம் புகுந்திருக்கிற அந்த உயிர் பறிக்கப்படுகிற அந்த இரவாக உன்னுடைய இரவு இருந்தால், உன்னுடைய ரப்பை நீ எந்த முகத்தோடு சந்திக்கப் போகிறாய்? எந்த முகத்தோடு சந்திக்க போகிறாய்? உனக்கு பார்வையை தந்து, கேள்வியை தந்து, உனக்கு சிந்திக்கிற மூளையை தந்து, வாழ்க்கையின் நத்தனையையும் தந்து, வாலிபத்தின் பலத்தையும் தந்து, அதிலும் உனக்கான வாழ்க்கையை அழகாக தந்து, ஒரு நல்ல குடும்பத்தை தந்து, சொகுசான இடத்தை தந்து, உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பார்த்து அமைத்த ரப்புக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? என்னுடைய அன்புமிக்க வாலிபனே, என்னுடைய சகோதரனே, போதைக்கு பின்னால் நீ போகிறாய் என்று சொல்கிற பொழுதெல்லாம், ஒரு ஈமானிய சகோதரன் ஒரு போதைப் பொருள் பாவனையில் சிக்கி சீரழிந்து போகிறான் என்று சொல்கிற பொழுதெல்லாம், உண்மையில் ஈமானை நேசிக்கிற ஒவ்வொரு சகோதரனும் துடித்து போகிறோம் தெரியுமா? எங்களால் செய்திகளாக கூட அதை படிக்க முடியவில்லை, செய்திகளாக கூட படிக்க முடியவில்லை. ஏனென்றால் நாளைய இந்த சமுதாயத்தின், இந்த மார்க்கத்தின் தூணாக உன்னைத்தான் நாங்கள் நினைத்திருக்கிறோம். நீ அருவருக்கத்தக்க, அல்லாஹ் ஹராமாக்கிய இந்த மோசமான போதையில், இந்த மோசமான பழக்கத்தில் நீ அடிமைப்பட்டு அழுந்து போய் நாசமாக போய் கொண்டிருக்கிற இந்த நிலையை பார்க்கிற பொழுது எப்படி எங்களால் சகித்துக் கொண்டிருக்க முடியும்? என்னுடைய சகோதரனே, இந்த நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உறவுகளே, என்ன உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை மரணங்கள், எத்தனை விபத்துக்கள், எத்தனை அனர்த்தங்கள், எத்தனை நிகழ்வுகள், அத்தனையையும் கண்முன்னே அல்லாஹ் கொண்டு வந்து காட்டி 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 படிப்பினையாக ஆக்கியதற்கு பின்னாலும் கூட போய் அடுத்த நொடி அதே பாவத்தை செய்கிறேன் என்றால் என்னுடைய உள்ளம் இறந்துதானே இருக்கிறது, உள்ளம் துருப்பிடித்து போய்த்தானே இருக்கிறது.